ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குழம்பு செய்ய போகிறேன். என்ன குழம்பு பார்த்தீங்கன்னா வத்தல் குழம்பு. அதாவது கல்யாண வத்தல் குழம்பு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ண போகிறேன். நல்லா டேஸ்டியாக ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் தான் எடுத்து வச்சுருக்கேன் நான் எல்லாமே. இதை பார்த்தீங்கன்னாக்கா மிளகு, கடுகு, வெந்தயம், சீரகம், பச்சரிசி ஒரு ஸ்பூனு, உளுந்து ஒரு ஸ்பூனு, துவரம்பருப்பு ஒரு ஸ்பூனு, தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா கறி லீஃப் வீட்டில் இருந்து எடுத்து நான் இதை வந்து பச்சையாக போட போகிறேன். நான் இது தாளிக்கிறதுக்கு போட போகிறேன். பவுட்ரு பண்ணுறதுக்கு காஞ்சது இருக்குது வீட்டில். ஸோ அது வந்து பவுட்ரு பண்ணுறதுக்கு போட்டிருக்கேன். ஒரு 5 மிளகா 6 மிளகா போட்டிருக்கேன், காஞ்ச மிளகா. ஸோ அதுக்கு உண்டான உப்பு, வீட்டில் போட்ட வத்தல் தான் இது. இதுவே தேவையான அளவு புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பூண்டு, சாம்பார் வெங்காயம் அது வதக்கிறதுக்கு அதான் தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் அண்டு இது பெருங்காயம், சில்லி பவுடர் அண்ட் ஜிஞ்சர் ஆயில், அதாவது நல்லெண்ணெய். ஸோ நல்லெண்ணெய் தாளிச்சா தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையும் நல்லாவும் இருக்கும். ஸோ அது எப்படி ஈஸியாக செய்யுதுன்றது பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம இந்த பருப்பு இதெல்லாம் போட்டு நம்ம ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதோடு சேர்த்து இந்த கறி லீஃப் இருக்கு இல்லையா, கருவேப்பிலை, மிளகா, அதோடு சேர்த்து இதை போட்டு நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இதை நல்லா செவுக்க வறுத்து எடுத்துட்டேன். ஏன்னா இது காஞ்சி கருவேப்பிலைனவே இன்னும் கொஞ்சம் ரோஸ்டட் ஆச்சுன்னா நல்ல பவுட்ரு வரும். ஸோ அதனால தான் எண்ணெய் போடாமல் ட்ரையாக வறுத்து எடுத்துக்கணும், பவுட்ரு நல்லா கிடைக்கும். அடுத்தது நம்ம இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம். இப்போது நல்லெண்ணெய் 4 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கடுகு, வெந்தயம், 4 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்தது நல்லா பொரிஞ்சு வரட்டுன்னு சொல்லிட்டு இதில் வந்து வெங்காயமோ பூண்டு போட்டுக்கணும். இப்போ பூண்டு, சாம்பார் வெங்காயம் போட்டுட்டேன். இப்போ கருவேப்பிலை பாருங்கள் நல்லா ரோஸ்டட் ஆகிட்டு முறுமுறுன்னு வந்திருக்கு. இதுவும் நல்லா ரெண்டுமே செவந்து வரணும். பூண்டு வெங்காயமும் நல்லா செவந்த பிறகு தான் அதுக்கப்புறம் நம்ம சில்லி பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா செவந்து வரணும். நல்லா செவந்து வந்தால் தான் குழம்பு வாசனை இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்தது தக்காளி போட்டிருக்கேன். ஒரு 3 தக்காளி, திட்டமாக ஒரு 3 தக்காளி நல்லா சாப்ஸாக கட் பண்ணி வச்சுது அடுத்தது போட்டேன். இது நல்லா வதங்கி நல்லா கிரேவியாக வரணும். அது வர வரைக்கும் நம்ம அது பாயில் பண்ணணும். தக்காளி போட்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மஞ்சத்தூள் அண்ட் பெருங்காயம் இது 2 சேர்த்துக்கலாம். எல்லாம் அரை ஸ்பூன் வச்சுருக்கேன். பவுட்ரு பார்த்திங்கனாக்கா இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தான் எல்லாமே நான் ஒரு ஸ்பூன் போட்டு நான் பவுட்ரு பண்ணியிருக்கேன். இது இடத்துலாம் வைக்க வேண்டாம், இந்த குழம்புக்கு சரியாக இருக்கும். அடுத்தது நம்ம வந்து சுண்டைக்காய் போட்டுக்கலாம், காஞ்ச சுண்டைக்காய். இதோடு போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி நல்லா பாயில் ஆகட்டுன்னு அதுக்கப்புறம் தான் புளி கரைசல் ஊற்றணும். சுண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. அந்த எல்லாம் வெங்காயம், தக்காளி எல்லாத்தோடு சேர்த்து சுண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இது புளி கரைசல் ஊற்றிக்கலாம். நல்ல ஒரு எலுமிச்சை சைஸுக்கு நான் எடுத்து இது கரைச்சி வச்சுருக்கேன். புளி கரைசல் ஊற்றிட்டு ஒரு 2 ஸ்பூனு சில்லி பவுட்ரு, அதை வீட்டு மிளகாத்தூள் அது போட்டிருக்கேன். ஆல்ரெடி தனியாவே இல்லை, என்கிட்ட பவுட்ரு இருந்துச்சு. அது நான் இந்த பவுடரில் மிக்ஸ் பண்ணி இதோடு சேர்த்து அரைச்சிட்டு அதில் தனியாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சில்லி போட்டோம்லே இது நல்லா இப்போ கொதிச்சு வருது பாருங்கள். நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு பவுட்ரு போடணும். இப்போ நம்ம இதில் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டோம். இது நல்லா கொதிக்குது பாருங்கள். கொதிச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வருது இல்லையா? ஸோ அந்த சமயத்தில் தான் இந்த பவுட்ரு மட்டும்தான் இப்போ போடணும். இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. 2 ஸ்பூன் சால்ட்டு, கல் உப்பு போட்டிருக்கேன். சில்லி போட்டு எல்லாம் கலக்கி நல்லா கொதிக்குது. இது கொதிச்சு வந்த பிறகு தான் நம்ம அதை பவுட்ரு போடணும். குழம்பு கொஞ்சம் சுண்டிடுச்சு, ஏன்னா பவுட்ரு போட்டால் இன்னும் திக்னஸ் ஆகும். ஸோ அதனால் நம்ம இப்போவே போட்டுடலாம் பவுட்ரு போட்டேன். இப்போ இதை கிளறி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுட்டு ஸ்லோவில் வச்சோம்னாக்கா அது பாட்டு கொதிக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். பவுட்ரு போட்டு கலக்கிட்டு ஸ்லோவில் வச்சுட்டேன். அது பாட்டு கொச்சின்ட்டுருக்கு, எண்ணெயும் பிரிஞ்சு வருது. இதில் வந்து சும்மா ஒரு அரை இது வெல்லம் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்பு. புளி குழம்பு இல்லையா? ஸோ அதுக்கு வெல்லம் போட்டால் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நேரம் போட்டு இது பாயில் ஆகட்டும். குழம்பு ஃபினிஷ் ஆகிடுச்சு பாருங்கள். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு, கொச்சி பாயில் ஆகிடுச்சு. இது மேலே லேசாக கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பச்சை ரவை ஊற்றினா இந்த சூட்டில் சரியாயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்படி இருக்குது குழம்பு? நல்லா இருந்ததுங்களா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.